ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏனென்ற கேள்வி நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றும் ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்கிற முறை 2015 ஜனவரி 1 முதல் செயல்பாட்டில் இருக்கிறது. அதற்கு தலைவராக இருப்பவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தொடர்ந்து இன்று நடைபெற்றது 10வது கூட்டம். இந்த 10வது கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கும் யூனியன் பிரதேச முதல்வர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்படுகிறது. அதன் அடிப்படையிலே மாநில முதல்வர்கள் செல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக முதல்வரும் சென்றிருக்கிறார். அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 3 கால அமர்விற்கு முதல்வர் செல்லவில்லை. பொதுவாக தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. இதனால் பள்ளிகளின் வாழ்க்கை சீரழிகிறது, பல திட்டங்கள் சீரழிகிறது என்ற குற்றச்சாட்டை மட்டுமே வைத்து கொண்டிருந்த தமிழக முதல்வர் தற்பொழுது இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பல கூட்டங்களில் பேசியது என்னவென்றால், இங்கிருந்து நீங்கள் குறைகள் சொல்லுவதை விட மத்திய அரசை முறையாக அணுகி நீங்கள் கேட்டால் கிடைக்கப் போகிறது, மாநிலத்திற்கு தேவைகளை நிவர்த்தி செய்யலாமே என்கிற ஆலோசனையை பல கூட்டங்களில் வலியுறுத்தி இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் கேட்காத திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்ற உடனேவே பத்திரிகையாளர் மட்டத்திலும் ஊடகவியலாளர் மட்டத்திலும் ஒரு கேள்வி எழுகிறது. அரசியல் மட்டத்திலும் சரி. என்னவென்றால், இன்றைய முதல்வருடைய பயணம் என்பது தமிழகத்திற்கு உரிய நிதியை பெறுவதற்காகவா அல்லது உதயநிதிக்காகவா என்கிற ரைமிங் வேர்டு கூட புறப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து திமுகவின் முக்கிய அமைச்சர்களின் வீடு, முக்கிய புள்ளிகளின் வீடெல்லாம் அமலாக்கத்துறையின் ரைடு சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே டாஸ்மாக் பிரச்சனை 1000 கோடி என்ற பெயரில் அங்கே விவாதிக்க பொருளாக மாறியிருக்கிறது. இப்படி உள்ள சூழலிலே தமிழக முதல்வர் அங்கு சென்றிருக்கிறார் என்றார். என்ன காரணம் என்பது தொடர்பு தான் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்கள். வணக்கம் சார். நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுட்டு, திரு வாசுதேவன் சார் உங்ககிட்டேருந்து எடுக்கலான்னு இருக்கேன். பொதுவாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அழைப்புதல் வர்றதும் முதல்வர் போகிறதும் இயற்கையான ஒன்று தான். ஆனால் முறையாக கேட்டு பெற வேண்டிய பொறுப்பு மாநில முதல்வர்களுக்கு இருக்குது. கடந்த 3 காலகட்டங்களில் போகாமல் இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு போகிறாருனா இன்று பேசு பொருளாக மாறி இருக்குது, இன்று விவாத பொருளாகவும் மாறி இருக்குது. உங்களுடைய கருத்து? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்கு பயங்கரமான குறும்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைப்பு என்ன வச்சுருக்கீங்க? நிதி, உதயநிதி அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. உதயநிதின்னு பேர் வைக்கிறது கூட தப்பாங்க. எனிவே, இது இவங்க நிதிக்கு போயிருக்கிறாங்களா அல்லது உதயநிதிக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உதயநிதிக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம வச்ச பேர் இல்லைங்க, நடைமுறையில் அந்த வழக்கில் உள்ளதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் உரிய நிதிக்காக போயிருக்கிறாரா உதயநிதிக்காக போயிருக்காரா அப்படிங்கிறது வழக்கில் இருக்கிறது. இந்த தலைப்பு நான் ரொம்ப ரசித்தேன், அதை நான் பாராட்டுறேன். ஓகே, ஆக்சுவலி நிதிக்கு போகணும்னு சொன்னேன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நிதிக்கு போகக்கூடாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு நிதி வேணும்னு சொன்னேன்னா ஆல்ரெடி நிதி கமிஷன் அரவிந்த் பனகாரியா தலைமையில் இங்கே வந்துருந்துச்சு. 3 நாள் அவங்க ஸ்டே பண்ணாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிக்கை கொடுத்தீங்க. அந்த அறிக்கைப்படி 50% எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற 42% 50% மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அரவிந்த் பனகாரியா உங்களை பாராட்டினார். அதாவது மாநில அரசை எப்படி பாராட்டினார்? நீங்கள் ரொம்ப நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அறிக்கை ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஎன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் உங்களுக்கு வரி சம்பந்தமாக, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸஸ் சம்பந்தமாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ஜிஎஸ்டியில் வருஷத்துக்கு 4 ட்ரிப்பு நடக்கிற மீட்டிங்கில் போய் கலந்துக்கணும். ஆனால் எங்களுக்கு மச்சினியுடைய வளகாப்பு தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நீங்கள் அங்கே போகாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அது யாருடைய குற்றம் சார்? அது அதனால தான் சொல்கிறேன், நிதி ஆயோக் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேனேஜரியல் பாடி, இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. முதல்ல பிளானிங் கமிஷனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இருந்தது, அங்கீகாரம் இருந்தது. இதுக்கு அது கிடையாது. இவங்க பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வர போகிறீங்க, உங்கள் கையில் என்னென்ன நிலுவையில் இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் முடிக்க போகிறீங்க, எப்படி நிதி ஆதாரங்கள் வலுப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா இந்த பிளானிங் கமிஷனில் போகும்போது ஜெயலலிதாவோட பேரை சொல்லி நிறையா திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா குடிநீர் திட்டம், அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு திட்டம். அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் அவங்க 16 மருத்துவக் கல்லூரிகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயலலிதா வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த என்டையர் கண்ட்ரி
இந்த 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 செக்டரை நம்ம வந்து பயன்படுத்திக்கணுன்ட்டு அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டு 11 மருத்துவக் கல்லூரிக்கு ஒரே இதில் சாங்ஷன் பண்ணாங்க. இது வந்து இந்திய சரித்திரத்திலே நடக்காத ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து தைரியம் இருந்துச்சு சொன்னால் ஸ்டெர்லைட்டை நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்ல முடியுமா? ஸ்டெர்லைட்டை யார் மூடினது? நீங்கள் தான் மூடினது. கிறிஸ்தவர்களை ஏற்றி விட்டு கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை அள்ளலாம் அப்படிங்கிறதுனால இந்தியாவிலேயே மிகப்பெரிய காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ட்டை நீங்கள் வந்து மூட வச்சிங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது. நெட் இம்போர்ட் நம்ம இதில் அதாவது நெட் இம்போர்ட்டிங் நேஷனாக நம்ம மாறிட்டோம். இதிலேருந்து சீனாலேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் காங்கிரஸும் உடந்தை. என்ன காரணம்னு கேட்டால் காங்கிரஸ் வந்து 2008 சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட ரகசிய ஒப்பந்தம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சரி, 8 வழிச்சாலை நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணீங்க. அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது 8 வழிச்சாலையே டூத் அண்ட் நெயில் ஆப்போஸ் பண்ணிவிட்டு 2021 ஆட்சியை பிடிச்ச பிறகு செப்டம்பர் மாதம் ஏவாவது என்ன சொன்னார்? நாங்கள் வந்து சேலம் சென்னை 8 வழிச்சாலையை நாங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணோம், சென்னையிலேருந்து போகிற சாலையை ஆப்போஸ் பண்ணலைங்கிற மாதிரி வந்து உருட்ட ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் அதில் என்ன சார் ப்ரோக்ரஸ்? பரந்தூரில் என்ன சார் ப்ரோக்ரஸ்? சார் உங்ககிட்ட இந்த அரசு, மாநில அரசு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சார். மிகப்பெரிய திட்டம். சரி, மாநில அரசோட திட்டங்கள்ல ஒரு தெளிவில்லாதனால தான் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி கொடுக்கலங்கிறீங்களா? இல்ல நிதி கொடுக்கலன்னு நான் சொல்ல. மாநிலத்திற்கு வந்து மன்மோகன் சிங் பீரியட்ல எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை விட அதிகமான, பல மடங்கு அதிகமான நிதி மாநிலத்துக்கு கிடைக்க தான் செய்யறது. ஆனா இவங்க திட்டம் என்ன திட்டம் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நயனதாரா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சவுக்கு சங்கர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி ஜாஃபர் சாதிக் திட்டம் இருக்குது. கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஆகாஷ் திட்டம் இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு தெய்வ செயல் அப்படின்னு ஒரு திட்டம் கூட இருக்குது. இந்த மாதிரி திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து நிதி கேட்டிங்கன்னா எப்படி சார் அவங்க கொடுப்பாங்க? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக எதுக்குமே பிளானிங் கிடையாது. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறது, டாஸ்மாக் மூலமாக கள்ளச்சாராயம் விற்கிறது, தனியாக கள்ளச்சாராயம் விற்கிறது, ஜாஃபர் சாதிக்கு மூலமாக போதைப் பொருட்கள் விற்கிறது, அதில் வந்து கஞ்சா வேறு மெத்தபெட்டமைன் வேறு, இந்த மாதிரியான பல்வேறு சமாச்சாரங்கள் தான் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே. சவுக்கு சங்கர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து ஃபாரின் போகிறீங்க. நீங்கள் வந்து ஸ்பெயினில் போய்ட்டு 7 நாள் இருந்தீங்க, ஜப்பான் சிங்கப்பூரில் போய்ட்டு 7 நாள் இருந்தீங்க. எவ்வளோ சார் கொண்டு வந்தீங்க? ஜெயலலிதா 2012 11வது வருஷம் ஆட்சி பிடிச்சிட்டு 2012 இதே சென்னையில் வந்து இன்வெஸ்டர் மாநாடு போட்ட போது 2,25,000 கோடி ரூபாய்க்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவர் பண்ணார். அவங்க பண்ணாங்க. ஆல் இண்டியாவில் அவங்க தான் அந்த டார்கெட்டை முதல் முறையாக ரீச் பண்ணது. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்பெயினில் போயிட்டு 700 கோடி ரூபா கொண்டு வரீங்க, ஜப்பானில் போயிட்டு 300 கோடி ரூபா கொண்டு வரீங்க. இந்த கிண்டலா? அதுக்கப்புறமா லூலு மால் வருது அப்படின்னீங்க, 3500 கோடி ரூபாய்க்கு லூலு மால் வருது அப்படின்னீங்க. அதுக்கப்புறமா துபாய்க்கு போனீங்க, திருப்பி வந்தீங்க. எந்த பணம் அங்கே போச்சு, எந்த பணம் திரும்பி வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கூடவே இந்த டாஸ்மாக் ஊழல் வேறு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து நிதிக்காக கண்டிப்பாக போகலை. ஏன்னா உங்ககிட்ட திட்டமே கிடையாது. பிரதமர் சொல்றாரு நிதிக்காக போகல, வேற என்ன காரணத்துக்காக? அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க போனதே வந்து அந்த 2வது பார்ட்டு தான். உதயநிதி எப்படியாச்சும் உதயநிதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் போயிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இனிஷியல் கமெண்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் உதயநிதியை பிரதம மந்திரியால் கூட உதயநிதியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியும். அதனால வேற ஏதாவது ரூட்டில் போகலாமா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான் அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்கார் நான் நினைக்கிறேன். உங்களுடைய முதல்கட்ட கருத்தாவே எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணியன் சார், முதல்வருடைய பயணம் குறித்த முதல்கட்ட கருத்து. அதாவது ஒரு 3 கேள்விக்கு விடை தேடி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல அரசியலில் பேசிட்டு அப்புறம் பொருளாதாரம் பேசலாம். யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு இன்னும் விடை தெரியல. அந்த விடை அங்கே கிடைக்குமான்னு போயிருக்கிறாரு. யார் அந்த தியாகி? அதுக்கு விடை தெரியல இன்னைக்கு வரைக்கும். இப்போ புதுசாக யார் அந்த தம்பி? தெரியுதுங்களா? அந்த 3 கேள்விகளுக்கும் மக்களுக்கு விடை கிடைக்கல. அந்த விடை என்ன மாதிரியான விடை வேணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சாதகமான விடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரோட டெல்லி பயணமாக நான் பார்க்குறது. அதாவது 3 வருடங்களாக போகல சார். நித்யா தமிழக முதல்வருக்கு அவ்வளோ நெருக்கடியில் தான் காலத்தை நகர்த்துறாருங்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அவர் உறங்கவே முடியலன்றார் சார். அவர் அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே
அவங்க தலைமை கழகத்தில் நடந்த பேச்சில் சொல்கிறாரு, இதை மாதிரி நீங்களாம் மூத்த அமைச்சர்லாம் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேது, எனக்கு இரவு உறக்கமே வர மாட்டேங்குது அப்படின்றாரு அவர். இது ஓப்பனாக சொன்னது இது. அதனால் இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கிறார். இப்போ இன்னும் ஒரு 8-10 மாதங்களில் வந்து தேர்தல் வரப்போகிறது. ஆன்டி இன்கம்பன்சி கண்ணாபின்னான்னு இருக்குது. நீங்கள் ரூரல் ஏரியாலாம் போனீங்கன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போக வேண்டிய கட்டாயம் என்ன சார்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க 2021, அப்போ போகல, கேட்டால் கொரோனா அப்படின்னீங்க. 2022 அப்போ நித்தி ஆயோக் கூட்டினாங்க, அப்போ போகல, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. சரி, போன வருஷம் போயிருக்கலாம் இல்லையா? போன வருஷம் போகாததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு என்கின்ற பெயர் வந்து மத்திய பட்ஜெட்டில் அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றிய பட்ஜெட்டில் உச்சரிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த 25 பண்ணிட்டாங்களா? 2025 தமிழ்நாடு என்ற பெயர் வரலையே இல்லைங்களா? அப்போ போக வேண்டிய அவசியம் என்ன? கடந்த காலத்தில் வச்ச கோரிக்கைகள்லாம் நிறைவேறவும் இல்லை, ஆனாலும் போகிறாங்கன்னா என்ன காரணம்? இல்லை நிறைவேற, அதாவது இவங்க வந்து நிறைவேறவில்லை என்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. நான் இதுதான் சொல்ல வரேன். 2013-14 காலகட்டத்தில் பிளானிங் கமிஷன் இருந்தது இல்லைங்களா? அப்போ வந்து தமிழகத்திற்கு வந்த மத்திய அரசாங்கத்தின் வந்த வரி பகிர்வும் அந்த சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் வந்தது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 கோடி, 24,975 கோடி. இப்போ நித்தி ஆயோக் மூலமாக நமக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வரி பகிர்வு வருது, சப்சிடிஸ் வருது. எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா? 23-24 ஆண்டு காலத்தில் 69,110 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இங்கே எங்கே உங்களை வஞ்சித்திட்டாங்க சொல்கிறாங்க இப்போ? ஸோ உங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே வருகிறது. அந்த வருமானத்தை வந்து லீக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வருடம் நம்ம வந்து 1.5 லட்சம் கோடி கடனை வாங்குகிறோம், 50,000 கோடி கடனை அடைக்கிறோம், கடனை அடைப்பதற்காகவே கடன் வாங்குகிறோம் நம்ம இல்லைங்களா? ஸோ அந்த வருமானத்தை வந்து எங்கே வந்து லீக்கேஜ் ஆகுது, எங்கே வந்து கசியுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த துறையில் வந்து ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சார், உங்கள் கூட இருந்த அமைச்சர், அதாவது உங்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சர், நிதித்துறையில் இருந்தவர், அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3% நம்மளோட தமிழ்நாடு உற்பத்தியில் வந்து லீக்கேஜ் ஆகுது. எங்கே லீக்கேஜ் ஆகுது? டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டுமே 3% வந்து நமக்கு வந்து ஜிடிபியில் லீக் ஆகுதுன்றார். 3% கிட்டத்தட்ட வந்து 70,000 கோடி ரூபாய். உங்களோட 70,000 கோடி ரூபாய் என்பது நம்மளோட மாநில நிதிநிலை அறிக்கையில் ரெவென்யூ டெபிசிட்க்கு ஈக்குவலான நம்பர். கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி ரூபாய் நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது. அதாவது வருமானத்துக்கும் செலவுக்கும் உள்ள கேப்பு. ஸோ அந்த 50,000 கோடி ரூபாயை நீங்கள் வந்து டாஸ்மாகில் போயிட்டு இன்றைக்கி தான் 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது இடி வந்து 1000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிற உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரே வந்து 70,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் இங்கே வந்து லீக்கேஜ் ஆகுது. லீக்கேஜ்னு என்ன அர்த்தம்னா ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றாரு வருடம். அது எங்கே போச்சு? அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்ல. அதை கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு மாநில அரசின் சார்பாக விசாரணை போய்கிட்டு தானே இருக்கு சார். விசாரணை தானே மத்திய போகும். அதை விட உச்சநீதிமன்றம் தானே சொல்லியிருந்திருக்கு. அதாவது அமலாக்கத்துறை இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற அமைச்சரே சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு சார் இதுக்கு ப்ராப்ளத்தை மருந்து கண்டுபிடிப்பீங்களா? நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள டெல்லியில் உள்ள இடி மூலமாக வந்து அவங்க விசாரணை நடத்தி, அந்த இடி விசாரணை எங்கே நடத்துகிறாங்க? இப்போது 2014 2021 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்குண்டான விசாரணை நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஆட்சிக்கு எப்போ வந்தீங்க? 2021 வந்தீங்க. 2025 சார் நமக்கு தான் வலி சார், வயிற்று நமக்கு தான் இருக்குது, நம்ம தான் மருந்து பார்க்கணும், நம்ம தான் வைத்தியம் பார்க்கணும். அப்போது நமக்கு வந்து ரெவென்யூ டெபிசிட் இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குன்னா உடனே அதை அரெஸ்ட் பண்ணணும்ல. ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அரெஸ்ட் பண்ணினா கஜானாவுக்கு பணம் வந்துடும், அரெஸ்ட் பண்ணாதனால கட்சிக்கு பணம் போகுது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இதை வைத்து கொண்டு தான் இவர் வந்து என்ன பண்ணாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ 3 வருஷமாக போகாத, இன்னைக்கு இந்த வருஷமாக போகல, தமிழ்நாடுன்ற பேர் வரல, ஏன் போகணும் இப்போ? அதான் என்னோட கேள்வி. இதை தவிர வேறு என்னென்ன காரணங்களும் இருக்கிறது இன்றைய முதல்வரின் பயணத்தில்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பத்திரிகையாளர் திருப்பாக்கி வழக்கமான இதுதான், இந்த மாதிரி பயணங்களில் முதல்வர் சொல்கிறது ஆச்சரியமாக பார்க்கல. ஆனால் இந்த பயணம் வந்து மிக ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் ரெய்டு, சில முக்கிய புள்ளிகள், நீ எதிர்பார்க்காத சில முக்கிய புள்ளிகள் வீடுகளுக்கும் அமலாக்கத்துறை செல்ல இருப்பதாக தகவல். இந்த தருணத்தில் முதல்வருடைய பயணம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு கூட்டத்தை நிதி கமிஷனோ இல்லை வேறு எது மத்திய அரசோ ஏதோ ஒரு அமைப்பு கூட்டப்படுகிற கூட்டத்தில் பங்கேற்றால் அது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் முற்போக்கு நோக்கத்துடன் கூடிய செயல்பாடாக கருதப்படும். புறக்கணித்தால் அரசியலாக கருதப்படும். நம்ம இதை பொதுவாகவே சொல்கிறேன், எந்த இதுக்கும் மாறுபாடு இல்லாமல். செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராகும் போது இருந்தபோது தேசிய வளர்ச்சி குழு கூட்டம் நடைபெறுறது. அங்கே வந்து நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 3 நிமிஷம் பேசணும். அதை பட்டிமன்றத்தில் அப்படி பில்லு தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதி. அவங்க ஜெயலலிதா தனியாக வரலை. அவங்க பேசும்போது பல கருத்துக்கள் முன் வச்சாங்க. பில் அடித்த உடனே கோபம் வந்துடுச்சு, புறக்கணித்தாங்க. அது அரசியல் தான், ஆனாலும் அதில் ஒரு குறிக்கோள் இருக்குது.
தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். அதுவும் அரசியல் தான், அரசியல் இல்லை. கலந்துக்கிறாங்கன்னா ஏதோ அவங்க கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. பல இதே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் பல்வேறு கட்டங்களில் பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் எல்லா முக்கிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைலாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தோன்ற காப்பியெல்லாம் பத்திரிகையாளர்களில் டெல்லியில் இருந்த பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்தாங்க. நீட் ஒழிப்பு உள்பட நடந்ததா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அதெல்லாம் ஒரு இலக்கு தமிழக அரசுக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை சார்ந்த இலக்கு சார்ந்ததாக இருக்குது புறக்கணிக்காத கூட்டங்களை பொறுத்தவரை. ஆனால் புறக்கணிக்காமல் பங்கேற்றது அரசியலாக கருதப்படுவது இந்த முறை தான். பொதுவாக புறக்கணிச்சாங்க, தான் பேசு பொருளாக மாறும். அதுதான் அரசியலாக கருதப்படும். ஜெயலலிதாமையார் கூட அது நியாயம் இருந்தால் கூட அது அரசியல் தான். சரி. ஏன்னா ஜெயலலிதா அதிமுக தமிழக அரசை புறக்கணிச்சிட்டாங்கன்ற கோபத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது ரைட், அது ஒரு அரசியல் தான். ஆனால் கலந்துக்கிட்டதே ஒரு அரசியலாக கருதப்படுகிற அளவுக்கு ஆச்சுன்னா எவ்வளவு பலவீனமாக ஒரு அரசு இருக்கிறதுன்றதுக்கு ஒரு அடையாளம். ஒன்று, 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் கலந்து கொள்வதே ஒரு அரசியல், ஏதோ ஒரு உள்நோக்கம் என்று சந்தேகம், எல்லாமே சந்தேகம் தான் சார். சந்தேகம் எப்போ வரும்? நெருப்பு இருந்தால் தானே போக. ஆகையினால சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது யார் மீது சந்தேகம் ஏற்படுகிறதோ அவர்கள் தீர்க்க வேண்டும். ஒன்று. அதனால் இப்போ இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதுவும் கிடைக்கல. ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு தேவையானது கிடைக்கும் தோணலாம் இல்லையா? இதே சிந்தனை நம்ம முன்னாடியே நேரடியாக சந்தித்து கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்டு சாதிச்சுருக்கலாம. சாதித்தார்கள். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரிசி ஒதுக்கீட்டில் குறைக்கப்பட்ட போது மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்தார். எப்போ தெரியுமா? அதிமுகவும் காங்கிரஸ் மத்திய ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இடம்பெற்ற போது. அதெல்லாம் அரசியல் கிடையாது. அது ஒரு மேற்பார்வையில் பார்த்தீங்களா, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் அடிப்படை குறிக்கோள் அது மக்கள் நலன்தான். அவங்கக்கிட்ட தகவல் வந்தது, முடிஞ்சது. இதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஒதுக்கீட்டில் கூட தனக்கு குறைவாக வந்துன்னு குரல் எழுப்பினார். தர்றோன்னு சொல்லிட்டாங்க ராஜீவ்காந்தி அரசாங்கம். முதல்ல சொன்னது அரிசி ஒதுக்கீடு இந்திரா காந்தி காலத்தில், பின்னாடி ராஜீவ்காந்தி காலத்தில் அவர் சாதிச்சார், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ரைட்டு. இதில் அரசியல் உண்டான அரசியல் உண்டு. ஆனால் அந்த அரசியலில் ஒரு நோக்கம் இருந்தது. இந்த முறை இதுதான் கேள்விக்குறி. நீங்கள் எல்லா கூட்டத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு பங்கேற்றுட்டு ஒரு முறை வரலைன்னா சரி, அவருக்கு ஏதோ வேலை இருக்கும், உடல் நலம் இல்லாமல் இருக்கும், வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும், அப்படி நம்ம சமாதானம் சொல்கிறதுக்கு நிறைய தோணும். நமக்கு அப்படி தான் தோணும். யூஸ்வலாக வருவார், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார், வரலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஆனால் எந்த கூட்டத்துக்கும் வராமல் இப்போ வருது. இது என்ன காரணம்? அதனால தான் நீங்கள் உங்கள் தலைப்பை சொன்ன மாதிரி உரிய நிதிக்கா உதயநிதிக்கா? ஏன் உதயநிதிக்குன்னா ப்ரெசிடென்ஸ் இருக்குது. கலைஞர் கருணாநிதி முதல்ல அப்படி என்ன நெருக்கடி சார் இருக்குது? நெருக்கடி மட்டும் இல்லை சார், தேவை, வலியுறுத்தல், ஆசை எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தையில் நெருக்கடின்னு ஒரு வார்த்தை ஒதுக்க தேவையில்லை. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது மத்தியில் யுபிஏ, மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இங்கே ஈழத்தில் இப்போ தமிழர்கள் மீதான படுகொலை நடந்திருக்கும்போது கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார்? எங்கே போனார்? விமானம் ஏறி சோனியாவை சந்திக்க போனார். பேரனுக்கு நிதியமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டார். அதுதான் உண்மை. ஆனால் அப்போது இப்போ ஊடகத்தில் பரவலாக வந்தது. அதை நிருபர்கள் கேட்டபோது நான் மகனுக்கு கேட்க மாட்டேன், அதாவது நிதியமைச்சர் பதவி கேட்க மாட்டேன், மாநிலத்துக்கு நிதி கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய வார்த்தை ஜாலம். இருந்தாலும் பேரனுக்கு அந்த பதவி வேண்டும், மருமகனுக்கு இந்த மாதிரி பதவி வேண்டும், என் மகளுக்கு எம்பி பதவி கொடுத்தார். இதெல்லாம் அந்த தங்களுடைய ஆட்களுக்கு, தங்களுக்கு நெருக்கமான கட்சிக்காரர் கூட சொல்ல மாட்டேன் சார், சொந்தக்காரங்களுக்கு. இந்த முன்னுதாரணம் இருப்பதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டில்லி செல்வது இக்கேள்வியெல்லாம் கேட்குறது. பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடித்தோம்னா என்ன சார்? தந்தை வழியில் தான் முதல் மு.க. ஸ்டாலின் சென்றிருக்காரு. அதுதான். அப்போ ஒரு நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை கிளியர் பண்ணலாமில்ல? இல்லை, உதயநிதி மீது இந்த புகார், ரத்தீஷ்னு ஒருத்தர் காணாமல் போயிட்டார், அப்புறம் ஆகாஷ் பாஸ்கர் எங்கே போனார், தலைமறைவு ஆகிட்டார், இதெல்லாம் வெளிப்படையாக நடவடிக்கை எடுக்க எனக்கு கவலை கிடையாது.
ஆனால் நான் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தினுடைய நலனுக்காக கேட்பேன் அப்படிங்கிறது. தமிழகத்துக்கு நலனுக்காக அவர்கள் கேட்டதும் மத்திய அரசு ஏதோ குறைந்த நிதியை ஒதுக்கியதாகவும் சில புகார்கள் அந்த அவருடைய ப்ரெசன்டேஷனில் இருக்குது. சரி, அதுக்கான காரணத்தில் பல சொல்கிறேன். வீட்டு வசதி வீடு கட்டுவதற்கான திட்டத்தில் எங்களுக்கு குறைஞ்சி போச்சுங்கிறார். எப்படி குறையும்? நீங்கள் கொடுக்குற இவ்வளோ பர்சன்ட் இருக்குது கரெக்டாக, ஏன் குறையுதுன்னா விலைவாசி அதிகமாக. எப்படி விலைவாசி அதிகம்னா அதனுடைய ஒதுக்கெடுக்கிற பணம் எங்கே போகுது அப்படின்னு. அதான் இந்த பயணம் வந்து தமிழ்நாட்டுக்கான பயணம் இல்லை, தனக்கான பயணம். தனக்கான பயணம் நல்லது, அரசியல் நோக்கத்துடன் கூடியது. திரு குமார் சார், இந்த காலையில் கூட்டம், மாலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது நீங்கள் வெள்ளக்கொடியோட டெல்லிக்கு வந்ததா சொல்கிறாங்களே, அப்படிலாம் சொல்லும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வெள்ளக்கொடியும் இல்லை காவி கொடியும் இல்லை அப்படிங்கிறார். நான் தமிழ்நாட்டோட நலன் கருதி தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் அப்படி சொல்லுவார். அவர் நம்மளுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காகம் உட்கார்ந்தது பனம்பழம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு. அவர் போனதுக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் ரெண்டும் பாக்கி சார் சொன்னது போலையும் நம்ம சார் சொன்னது போலையும் அது ஒட்டி இப்போ எல்லோரும் அப்படி தான் பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. போன தடவை அவர் சொன்னது, எனக்கு வெள்ள நிவாரண நிதி தரல, மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தரல, ஆகவே நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார். 2021 கலந்துக்கிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ தான் கலந்துக்கிறாரு. நான் இதில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முதல்ல அவர் இப்போ கலந்துக்கிட்டு தான் நான் வரவேற்கிறேன். அது சசிகலா அம்மையார் சொன்னது போல் அவங்க எப்போதும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எப்போதும் இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி இங்கே இருந்துகிட்டே லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை, போய் அவங்களோட உட்காந்து பேசி அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் நாட்டு மேலே மக்கள் மேலே இருக்கிற ஆர்வம் அவங்களுக்கும் இருக்கும்ல. அவங்க ஒரு ட்ரீம், ஒரு கனவு வச்சுருப்பாங்க. இந்தியாவை வந்து சர்வதேச தரத்துக்கு ஒரே மாதிரியான கல்வி முறையை கொண்டு போகலாம். நேற்று இருந்தது தான் 100 வருஷத்துக்கு முன்னே இருந்தது தான் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேராக உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணால் அவங்க பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இது நடந்திருக்கு. இப்போது 4:30 மணிக்கு அவர் தனியாக பிரதமரை சந்திக்கணும்னு கேட்டிருக்காரு. அது அஃபிஷியலாக வந்திருக்கு, அந்த நியூஸ் வந்துடுது. உங்களுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல, பட் நான் கவனித்தேன். 4:30 மணிக்கு தனியாக சந்திக்கிறதுக்கு, எல்லா சீஃப் மினிஸ்டரோடய சந்திக்கிறதுங்கிறது வேறு. நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கருத்தை சொன்னார். இந்த மாதிரி எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ அதில் வந்து உங்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரண்பாடு இருந்தாலும் கூட எங்களுடைய கல்வியை அது பாதிக்குது, எங்களுக்கு கல்வி திட்டத்தை அது ரொம்ப இதாக இருக்குது, எங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். சரி, நாங்கள் எங்கள் ஸ்கீமை வந்து நாங்களும் ஓரளவுக்கு நாங்களும் அதை பிளான் பண்ணி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து நாங்கள் அதை மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் எங்களோட நாங்கள் அதில் ஒத்து வரலங்கிறதுக்காக எங்களை நீங்கள் புறக்கணிக்க வரக்கூடாது, எங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். 4 நாளைக்கு முன்னால் நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோடு வேணும்னு கேட்டிருக்காங்க, வழங்காத நிதிக்கு. ஆமாம், அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு சைடில். ஆகையினால ஒரு காலத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் அரசாங்கம் டு அரசாங்கம் போகிறது, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் போகிறதெல்லாம் ரொம்ப ரேராக இருந்தது. அப்படி போனால் ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படும். அப்படி தான் இருந்தது. இப்போ நீதிமன்றம் செயல்பாடுவே அரசாங்கத்துக்குள்ளே நடக்கிற சண்டைக்காக நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பப்ளிக்கோட நீதித்துறை ஆரம்பித்ததே அரசாங்கத்தை பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது போல் ஆகிப்போச்சு. அது ரொம்ப துரதிருஷ்டவசமான பொழுது முடிஞ்சு அந்த கேஸ் தானே வருது. எத்தனையோ இருக்குது. நாட்டு மக்கள் 140 கோடி மக்கள் உள்ள நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதும் 40 லட்சம் 45 லட்சம் கொடுக்குறது ஃபீஸு. இல்லை, கூட்டாட்சி தத்துவத்திற்கு இடையூறு ஏற்படும் போதெல்லாம் இந்த பிரச்சனை. கூட்டாட்சி தத்துவம் என்ன சார், எல்லாருக்கும் ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தான் எல்லாரும் அந்த சீட்டில் உட்கார முடியும். அது பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், மத்திய மந்திரி சபையாக இருந்தாலும், மாநில மந்திரி சபையாக இருந்தாலும், மக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்க அந்த சீட்டை தக்க வைக்க முடியும், கண்டினியூ பண்ண முடியும், புதுசாக வர முடியும். இதெல்லாம் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் நீதி கட்சி சொல்லிச்சுது, அப்புறம் திராவிட கழகம் சொல்லிச்சு முன்மொழி கொள்கை வேண்டாம். இன்றைக்கி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்களேன். நான் இப்போ இந்த நம்ம ஜெயா டிவிலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா அது எவ்வளோ அது கெடுதலா, சமூக கேடா, அது சமூக பாவத்தில் வருமா அது? அப்போது தனக்கு தன்னால் சிந்திக்க முடியல இந்த ஜென்ரேஷனில் என்ன தேவை? இந்த நாட்டோட 7.5 கோடி மக்களை கொண்ட இந்த நாடு 140 கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே மெர்ஜ் ஆகி நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறது, இங்கே படித்தவங்களுக்குலாம் அங்கே வேலை கொடுத்துட முடியுமா?
இங்கே எல்லோரும் படிச்சுட்டாங்கன்னா இந்த இந்த களியக்காவலையிலேருந்து கும்மிடிப்பூண்டிக்குள்ளே உள்ள இடங்கள்ல எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட முடியுமா? அப்போ ஒரு ரொம்ப நேரோ மைண்டடாக இந்தி அரசியல் சட்டம் வகுத்த காலத்திலே இந்திய சேர்க்கணுன்னு இருக்காங்க. இப்போ இந்திய கூட இவங்க சொல்லலை, இவங்க ஏதோ ஒரு 3வது ஒரு மொழியை இந்திய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. சரி, அது அடம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடம் பிடித்து கொண்டு அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து அது ஒரு பெரிய 100 வருஷம் சுதந்திரம் வந்து 100 வருஷத்தில் 1947லேருந்து 2047 இந்தியாவை உலக தரத்துக்கு எல்லா வகையிலையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற எல்லா கட்டமைப்பையும் கம்ப்ளீட்டாக புதுசாக இல்லை, அது பழைய ஸ்கூல்ஸ் எல்லாம் அதை வந்து ரீஃபார்ம் பண்ணி எல்லா லெவல்லையும் அதை மாற்றி அமைத்து சர்வதேச தரத்தோடு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு இன்றைக்கி கூட பிரதமருடைய வேண்டுகோள் தான். எல்லாரும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த விஷயத்தை நாங்கள் எங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லிச்சுது, நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இதை வந்து மத்திய அரசு இதை எப்படி எடுக்க போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலைங்கிறதுக்காக அந்த 2200 கோடி 2024-25க்குள்ள 2200 கோடி ஒதுக்கீடு செய்யாதனால அடிப்படை கல்விக்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலை தானே மத்திய அரசு உருவாக்குறதா முதல்வர் சொல்கிறார். இல்லை, அது இவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டது. இவங்களாவே சார் கஸ்தூரி ரங்கன் சமீபத்தில் தான் இறந்து போனார். கஸ்தூரி ரங்கன் ஒரு மிகப்பெரிய மேதாவி. அவர் ஒரு நல்ல நிபுணத்துவம் தெரிந்தவர். அவர் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்து அது ரொம்ப அற்புதமான திட்டம். சரி, ஒரு மாநில ரொம்ப சிம்பிள் சார். தனி மரம் தோப்பாகாது, அதை முதல்ல ஒத்துக்கணும். தனி மரம் எங்கேயாவது தோப்பாகுமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ன? அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாட்டை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரதமர் நினைத்தால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர கீழே அடியில் செங்கலை பிடிங்கிட்டு இருந்தால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் புரிந்து கொண்டு இப்போ போனாருன்னா அதுவுமே பேசு பொருளா இன்றைக்கி மாறுது. இல்லை, இன்றைக்கி அவர் நாங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நிதியை நிறுத்தாதீங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு கேட்டிருக்காரு, இன்னைக்கு கொடுத்துருக்காரு, மனுவும் கொடுத்துருக்காரு. அப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பணம் அவங்க நிதி கொடுத்ததுக்கு தரலன்னு விடிஞ்சா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அதுக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். சரி, இது தவிர தனியாக 4:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிற ப்ரொபோசல் அது நேற்று கேட்டிருந்ததாக தகவல் இருக்கிறது. தனியாக சந்திக்கணுமா? அவர் தனியாக சந்தித்தது வேணால் உதயநிதி மற்ற தமிழ்நாட்டில் உள்ள இடி மற்ற விஷயங்கள் விவகாரங்கள் இங்கே இப்போ ரீல்ஸாக நீதிமன்றம் மட்டும் இப்போ தலையிடலாம். இன்றைக்கி இந்த விவாதம் நடந்திருக்காது. நீதிமன்றம் இப்போ தலையிட்டு ஸ்டே கொடுக்கலன்னா, இந்த இடைக்கால ஸ்டே கொடுக்கலன்னா இன்றைக்கி விவாதம் வேறு மாதிரி விவாதம். யார் கைதானா, அவருக்கு எப்படி கைது பண்ணாங்க, இந்த விவாதம் தான் நடந்திருக்கும் இன்றைக்கி நம்ம சென்னையில் உள்ள எல்லா சேனல்ஸ்லையும். சரி, ஒருவேளை பிரதமருடைய சந்திப்பு கிடைச்சிருந்ததுன்னா இந்த இடி ரைடெல்லாம் வீரியம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரதமரை சந்திக்கிறதுனால இது சட்டப்படி தான் போய்கிட்டு இருக்க. ஒன்று தெரிஞ்சுங்க சார், நம்ம பிரதமரை பொறுத்தவரையில் சட்டம் சர்க்கியூட் ஆகிற மாதிரி எந்த வேலையும் யாரும் பண்ண மாட்டாங்க. சட்டத்தில் என்ன இருக்கோ சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது பல இடத்துல சைலண்டாக இருந்துருவாங்க அல்லது அதில் தலையிட மாட்டாங்க. இது வாஜ்பாய் காலத்துலேருந்து அது பிஜேபியில் பர்டிகுலராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஜெயலலிதா வழக்கு இந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் கேஸ் அந்த சமயத்தில் இந்த வெல்த் கேஸ் இப்போ கர்நாடகாவில் நடந்தது. அப்போ நடந்த பொழுது அங்கே இருக்கிற நீதிபதி சங்கராச்சாரியருடைய டிஓடி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அத்வானி அவர்கள்ட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாகவும் அவர் அதை வாஜ்பாய்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலை. அது கோர்ட்லலாம் தலையிட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. அதுதான் அவங்க பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. அதுபோல் பிஜேபியில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எதுவுமே அவங்க வந்து கோர்ட்டில் தலையிட்டு நீங்கள் இவருக்காக அதை செய்யுங்க அவருக்காக இதை செய்யுங்கன்னு அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. கண்டுக்காமலே விட்டுருவாங்க. அது அந்த வழியில் தீர்வு கிடைக்காது. அந்த வழியில் அவருக்கு இந்த விஷயங்களை வந்து இவர் வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர அதில் அவருக்கு தலையிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த நிதி விஷயங்களில் கேட்பாரு, அதுக்கு ஏதாவது இந்த பயணத்திற்கு பிறகாவது இனி மத்திய அரசுலேருந்து நிலுவையில் இருக்குங்கிற கருத்தை சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அது இவங்களுடைய அஜெண்டா என்னென்னா விடிஞ்ச உடனே ஒரு அறிக்கை ஏதாவது ஒன்று கொடுக்கணும், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த சுற்றுலா தான் பேச போகிறோம். திரு வாசுதேவன் சார், அதாவது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசும்போது கூட முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2024-25 ஆண்டிற்கு சுமார் 2200 கோடி நிதி தமிழ்நாட்டிற்கு மறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎம் ஸ்ரீ திட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாததுனால எஸ்எஸ்ஏ நிதி நமக்கு மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
இல்லை இதில் வந்து ஆல்ரெடி தர்மேந்திர பிரதான் ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறதுல அர்த்தம் கிடையாதுங்கிறது முதல்வர் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் புரிஞ்சுக்கலங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். குமார் சில விஷயங்கள்லாம் சொன்னார், அதை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். முதல்வர் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். முதல்ல நம்ம வேந்தர் ஆகிட்டோம். அதாவது உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டு அந்த 10 மசோதா போட்டதுனால நாங்கள் வந்து நான் வேந்தர் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு பாராட்டு விழாலாம் நடந்தது. அதுக்கு நம்ம கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வியெல்லாம் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க, அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிஎம் ஸ்ரீ பற்றி கோர்ட்லேயே கேஸ் போட்டுட்டாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற சுப்ரீம் கோர்ட் டிஸ்பென்சேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து தேவையில்லாமல் நிர்வாக விஷயங்களில் தலைவிடக்கூடாது அப்படிங்கிறத பிஆர் கவை அவரே சொல்லியிருக்கிறாரு. பிஆர் கவை சொல்லியிருக்கிறாரு. இந்த மீன் டைம் என்ன ஆயிடுச்சு, நம்ம முதல்வருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அதாவது இந்த காலர் தூக்கி விட்டுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன நடந்தது அப்படின்னா, டாஸ்மாகில் யாருமே யோசிக்காத அளவில் வேறு இடத்துல போயிட்டு வேறு மாதிரியாக ஆர்கியூ பண்ணி அது ஒரு இடைக்கால தடை வாங்கிட்டார். இடைக்கால தடை தான் அப்படி ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு தீர்ப்பே வந்த மாதிரியாக அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாதம் முன்னால் ஒரு புள்ளி விவரம் வந்தது. தமிழ்நாடு 9.69% சதவிகிதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த 4 விஷயத்தில் வந்து நம்ம முதல்வர் வந்து Cloud 9 தான் இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டாஸ்மாக் விவகாரம் வந்து எல்லாத்தையுமே கலைச்சிருச்சு, நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, டாஸ்மாகில் இந்த இடி ரெய்டு சமாச்சாரத்தில் இந்த அரசுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இந்த அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு வெங்காயத்தை உரித்து கடைசியில் இந்த குடும்பம் மொத்தமாக வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். எக்ஸ்போஸ் ஆகிடும் சொன்னார் பாருங்களேன். அந்த லெவலுக்கு இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி வழக்கமாக வந்து வாய்த்தோடு கூட பேசுகிற ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் யாருமே இதை பற்றி பேசலை. இவங்களே வந்து உயர் நீதிமன்றத்தில் சொல்லலை, ஊழல் நடக்கலைன்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னது, டிடிக்கு தடை விதிக்க வேண்டும், விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர ஊழல் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே சொல்லலை. ஏடிஎம்கே பீரியடு சமாச்சாரம் தான் இது. ஆனால் எங்களுடைய அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே பீரியடில் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரியான நிர்வாகம் தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆர்எஸ் பாரதி மாதிரி நம்ம முன்னணி பேச்சாளர்களெல்லாம் கூட இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கிறாங்க. கேஎன் நேரு அமைதியாக இருக்கிறாரு, துரைமுருகன் அமைதியாக இருக்கிறாரு, பெரியசாமி அமைதியாக இருக்கிறாரு, பொன்முடி அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த டாஸ்மாக் விஷயத்தில் நம்ம இந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த என்டையர் திங், அதாவது இந்த டாஸ்மாக் ஊழலில் உற்பத்தியாகக்கூடிய கருப்பு பணம் மொத்தமும் முதல்வருடைய குடும்பத்துக்கு தான் போகுது. அந்த சூப்பர் முதல்வருக்கு போகுது. தர்மேந்திர பிரதான் கேட்டார் பாருங்க, சூப்பர் முதல்வர் யார் அப்படின்ட்டு. அந்த சூப்பர் முதல்வருக்கு தான் போகுதுங்கிறதுனால தான் அவங்க யாருமே இதில் எதுக்குடா நம்ம கை வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க. சரி, இப்பேற்பட்ட விஷயத்தை நான் என்ன கேட்குறேன், இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஈடி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குதுன்னா அப்போ நியாயமான விசாரணை அதாவது மாநில அரசுடைய விசாரணை சென்று கொண்டு இருக்கும் போது அமைப்பின் மீது, அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது தனிநபர்கள் செய்த குற்றத்திற்காக டாஸ்மாக் அமைப்பின் மீது ஏன் வழக்கு தொடுக்கணும் அது அப்படிங்கறது கேள்வி வச்சிருந்தா கூட அது முழுக்க மாநில கட்டுப்பாட்டில் நடந்துச்சுன்னா முழுமையான விசாரணை கிடைச்சிருமா? இல்ல இது ஒன்றும் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து அமலாக்கத்துறை இப்போ இவங்க வந்து 41 கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் யார் கொடுத்ததுன்னா கிராமங்களில் இருக்கிற விஏஓ, அந்தந்த லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இது அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்து அப்புறம் அதை ஒன்றுமே பண்ணலை. எடுத்து நடவடிக்கை எடுத்துருந்தா எதுவுமே பண்ணலைங்கும் போது வெளியே மக்கள்கிட்ட பேசும்போது இது பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இதில் புரண்டிருக்கு, தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி ஈடி வருது. அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறாருனாக்கா, நீ வந்து இதுக்குரிய டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு ஏதாவது அன்னைக்கு அவர் கேட்கறதுக்கே தயாரில்லை. நான் அன்னைக்கு நடந்த விவாதத்தில் நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு கோர்ட்டு திறந்த உடனே கூப்பிட்ட உடனே அமலாக்கத்துறை அட்வொகேட் அப்பியர் ஆன உடனே 1000 கோடி ரூபா மினிமம் அதில் ஊழல் நடந்திருக்கிறது, இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அதை மட்டும் கேட்டுட்டு
ஃபர்தராக சரமாரியா அவர் எடுத்தது என்ன, செல்ஃபோனெல்லாம் நீங்கள் டாஸ்மாக் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? டாஸ்மாக் வந்து ஒரு கார்ப்பரேஷன், அதை நீங்கள் எப்படி குற்றவாளியாக்க முடியும்? நீங்கள் அந்த செல்ஃபோனெல்லாம் நீங்கள் ட்ரோன் பண்ணி நீங்கள் எல்லா தகவல்களும் எப்படி எடுக்க முடியும்? தனி மனித உரிமையை நீங்கள் பாதிச்சிருக்கு, ஆர்டிகல் 32 பாதிச்சிருக்குன்னு அப்படி பல சட்டவாரிக்கு போயிட்டு அதுக்குள்ளே அவங்க அந்த சைடில் உள்ள அட்வொகேட்ஸ் அவங்க பூந்து அவங்க சில காரணத்தை சொல்லி கடைசியில் இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை ஆஃப்டர் வெக்கேஷன் பார்த்துக்குறோம்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு போயிட்டார். ஜூலைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இது இந்த தடை ரொம்ப ரொம்ப ப்ரிலிமினரி இன்ட்ரீம் ஸ்டே, அவ்வளோதான். இன்ட்ரீம் ஸ்டே, அந்த அவங்க விசாரணைக்கு இன்ட்ரீம் ஸ்டே அது கண்டிப்பாக எடுக்கப்படும். இவங்க அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொடுத்து திரும்ப ஒருவேளை ஜூலை விசாரணையில் அது மாறும். இப்போவே வெக்கேஷனில் கூட இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இத்தனாயிரம் கோடி ரூபாய் இப்படிலாம் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது இதெல்லாம் இருக்குது. அதனால தான் ஹைகோர்ட் அலோவ் பண்ணிட்டுது. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் அலோவ் பண்ணதை அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. ஹைகோர்ட்டில் எப்படி ஹைகோர்ட்டில் இந்த வாதம் நடக்கும் பொழுது அவங்களும் இதே கேள்வியை கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி நீங்கள் அவங்க மேலே நீங்கள் விசாரணை பண்ண முடியும்னு கேட்கும் பொழுது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்ச உடனே நீங்கள் உங்களை தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆகையினால இது வந்து இந்த தடையை வந்து நீங்கள் தடையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்ச நாள் அவனுக்கு ரிலீஃப், அவ்வளோதான். இன்ட்ரீம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் வந்து அத்துமீறி நடந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்துமீறிங்கிறத நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னாங்க, கூட்டாட்சி தத்துவத்திற்கே இது எதிரானது அப்படிங்கிறாங்க. ஒரு திருடுறான், அவன் பின்னால் போலீஸ் போய் சந்தேகத்தில் அவன் பின்னால் போலீஸ் போகுதுன்னா இது எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர் அப்படிங்கிறது தெரியல. உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நீதித்துறை சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து அந்த நீதிபதிகளை விமர்சிக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் சொல்லும் கருத்துக்களையும் அவர்கள் கொடுக்கும் தீர்ப்புகளையும் கண்டிப்பாக விமர்சிக்கும் அதிகாரம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. ரைட்டு. வரம்பு மீறி அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்ன சொன்னீங்க, தனியார் போட்ட வழக்குகள் தான், தனியார் மீது போட்ட வழக்குகள் தான். நீங்கள் வந்து டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேஷன் கிடையாது, லிமிடெட் கம்பெனி கிடையாது, அது ஒரு துறை, அவ்வளோதான். அந்த துறை மேலே நீங்கள் எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், 2023 நவம்பரில் அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு தனி நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்த போது இதே கவர்மெண்ட் டிவிஎஸ்சி சிபிசிஐடி எல்லாம் என்ன பண்ணாங்க, மதுரையில் போயிட்டு இடி ஆஃபீஸை ஒட்டு மொத்தமாக கெரோ பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக முற்றுகையிட்டு அவங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் வெளியில் அனுப்பிச்சு இவங்க உள்ளே போயிட்டு பண்ணாங்க. அப்போது அங்கே அத்துமீறல் நடக்கலையான்னு நீங்கள் சொல்லுங்கள். கூட்டாட்சி தத்துவங்கிறது இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருக்கிறது ஜஸ்ட் ஒரு இதுதான். அதாவது இப்போதைக்கு அவங்க கோடை விடுமுறைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமான பேப்பர்ஸையும் படிக்கவே இல்லை. 5 நிமிஷம் தான் அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 நிமிஷத்தில் கபில் சிபலும் அவங்களும் அப்படி சொன்ன ராஜுவும் அப்படி சொன்ன உடனே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் கூட இந்த கட்சிக்கு, அதாவது இந்த கட்சிக்கும் சரி இந்த ஆட்சிக்கும் சரி எந்த விதத்துலையுமே உதவி பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்வருக்கும் தெரியும் இந்த விஷயத்தில் இது வந்து தன்னுடைய மகன் வரைக்கும் மேட்டர் வந்துடும் போல இருக்கே அப்படிங்க தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ டெல்லிக்கு போய், அதாவது இந்த கூட்டத்தை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு டெல்லியில் போய், இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது தனிநபர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு நீங்கள் கார்ப்பரேஷனை சோதனை பண்ண முடியாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு புது ஆங்கிளில் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எதாவது பண்ணுறதுக்காக தான் அவங்க போயிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆல் செட் அண்ட் டன், உதயநிதி விஷயத்தை பிரதம மந்திரி கிட்ட அவர் பேசுவாராங்கிறது எனக்கு சந்தேகம்தான். பேசினாலும் கூட பிரதமர் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த கோ பேக் மோடி அப்படிங்கிறது தான். தமிழகத்திற்கு நான் என்ன பாவம் செய்தேன், என்ன துரோகம் செய்தேன், என்னையே கோ பேக் மோடி என்று சொல்லிவிட்டார்களே அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மனசுலேருந்து அகலலை. அதனால் மோடி எந்த விதத்துலையும் முதல்வரோட சமரசம் செஞ்சு கொள்ள மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நல்ல சார். சுப்பிரமணியன் சார், முதல்வரின் இந்த பயணத்திற்கு பிறகாவது தமிழகத்திற்கு தேவையான நிதி மத்திய அரசிடமிருந்து தங்குதடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சார் கண்டிப்பாக உங்கள்ட்ட நிதி இருக்குது சார். அதாவது இப்போ சமக்ர பெண்டிங் எதுவுமே இல்லைங்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன், சமக்ர சிக்ஷா அபியானில் 2152 கோடி ரூபாய் வந்து பெண்டிங் அப்படின்றாங்க இல்லையா. இதே சமக்ர சிக்ஷா அபியான் வந்து 2016லேருந்து 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து வந்த நிதி வந்து 78,925 கோடி ரூபாய். அதில் நம்ம செலவு பண்ணினது வந்து 74,000 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அங்கேயே சமக்ர சிக்ஷா அபியான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது 4,000 கோடி ரூபாய் அவங்க கையில் இருக்குது.
அந்த 4000 கோடி ரூபாயிலேருந்து இந்த 2152 கோடி ரூபாய் செலவு பண்ணலாம்ல. அந்த 4000 கோடி ரூபாய் எங்கே போச்சு? இன்னொன்று கேட்குறீங்க, இப்போ வந்து ஒரு மீடியாவில் போயின்னு இருக்கு, நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டதாக ஒரு செய்தி போயின்னு இருக்கு. சரி, அதாவது இங்கே உங்கள் எம்பிக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். அதற்கு வந்து அங்கே என்டிஏ தரப்பில் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறைக்காக தமிழகத்திற்கு. 1000 கிலோமீட்டர் வந்து இங்கே நெடுஞ்சாலைகள் போடுவதற்காக திட்டம் இருக்கிறது. 2027 வரைக்கும் அந்த திட்டம் இருக்குது. 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அந்த பதிலை கூட வந்து அங்கே உள்ள எம்பிக்கள் வந்து சார்கிட்ட சொல்லலை போல இருக்கு, முதலமைச்சர்கிட்ட. இவர் வந்து அதை வைத்துக்கொண்டு அது இல்லாமல் போயிட்டு அங்கே போய் கேட்குறது. இப்போ வந்து ஸ்க்ராலிங் பெயின் இருக்குது மற்ற சேனலில். ஸோ அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்து மறைத்து வைத்து விட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் நேரட்டிவ் செட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், மத்திய அரசாங்கத்தின் மேலே குற்றம் சாட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே மட்டுமே நீங்கள் அரசியல் நாடகம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வருகின்ற ஒரு 8-10 மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. அதில் வந்து இப்போ இருக்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜ் மக்கள்கிட்ட முழுக்க நீங்கள் அரசியல் நாடகம்னு சொன்னால் 15வது நிதிக்குழுவுடைய பரிந்துரையின்படி 41 விழுக்காடு வரேன் சார் உயர்த்தியிருக்கிறீங்க. ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது 33.16 விழுக்காடு தான் கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இன்றைய நிதிக்குழு பேசியிருக்காரு. அதாவது இல்லை சார், குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதுக்கு வந்து பதிவுகள் கொடுக்க வேண்டும். இவர் என்ன பண்ணியிருக்கிறார், 41% இப்போ இருக்கிறத வந்து 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறார். உங்களோட ஐஎன்டிஏ கூட்டணியோட தலைவர்கள் யாருங்க? காங்கிரஸ் இருக்கிற ஆளுகின்ற கர்நாடகா மாநிலத்தில் அவங்க 60% வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இது கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு இல்லையா? அவங்க 60% கேட்கும்போது நீங்கள் 50% கொடுக்குறீங்க. அப்போ மாநில உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்றதுல வந்து உதாரணம் ஆகிடுது இல்லையா? ஏன் நீங்கள் 60 கேட்கக்கூடாது சார்? இருக்கிறதே ஒரு 25 கட்சி வச்சுருக்கீங்க சார். அந்த 25 கட்சி தலைவர் ஒன்றா கூடி நாங்கள் என்டிஏக்கு முன்னாடி நாங்கள் வந்து 60% கேட்க போகிறோம், இல்லை 70% கேட்க போகிறோம். ஒற்றுமையாக கேட்டுட்டு இருக்கலாம்ல. நீங்கள் 50ன்றீங்க, அவர் 60ன்றார், இன்னொருத்தர் 70ன்னுவாங்க. என்ன டேட்டா சார்? தமிழக முதல்வர் கேட்டதில் குறைன்னா அறிவிச்ச 41லே 33.1 தான் வருதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை அது இல்லை சார். நீங்கள் வந்து மத்திய நிதி நிலையத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ்னு வரும். அதில் வந்து 41% மல்டிப்ளை பண்ணுங்க. அதுலேருந்து 4.0 4.1% வச்சுக்கோங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா எவ்வளோ? 49,000 கோடி ரூபாய் வரும். அந்த 49,000 கோடி ரூபாய் தான் தமிழக நிதிநிலை அறிக்கையில் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா 49,000 கோடிக்கு பதிலாக 40,000 கோடி குறைச்சிருக்கலாம் இல்லைங்களா? உதயச்சந்திரன் ஐஏஎஸ் என்ன சொல்கிறாரு, வெளியில் வந்தோடனே மாநில வரி உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்றாரு, ஜிஎஸ்டி மூலமாக எங்களுக்கு வரி உயர்ந்து கொண்டு இருக்குதுன்றாரு. சரி, அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்க, அமைச்சர்கள் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ள கனெக்ஷனே இல்லாமல் வந்து ஆட்சி இப்படி தான் நடந்தது. இது ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். 41 விழுக்காடுங்கிறத அறிவிச்சதை 33.16 தான் கொடுக்கறதா பதிவு செய்கிறாரு. இது சரியான பதிவு தகவல் தானா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான பதிவு. அது எந்த டேட்டா, அதாவது நீங்க வந்து 15வது நிதிக்குழு அறிவிச்சது 41% அப்படின்னு சொல்லி உயர்த்திருக்கிறவங்கள அறிவிப்பு மட்டும் தான் இருக்கு. ஆனா வந்தது 33.16 தான் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன காரணிகள் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, அந்த 41% வந்து என்னென்ன டாக்ஸஸ் உள்ளே போகிறது, அந்த பூலில் எதெல்லாம் போகிறது. ஸோ இன்கம் டேக்ஸ் போகும், சிஜிஎஸ்டி போகும், அது மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி போகும். அதாவது சில பொருட்களுக்கு வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி விதிக்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் உள்ளே போகும். அந்த பணம் வந்து மக்களுக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து பட்டுவாடா பணம் போகும்போது அதில் வந்து 33% சொல்லுவார். ஆனால் வந்து இந்த நிதிக்குழு கொடுத்ததில் 41%லேருந்து 4.09% தமிழகத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. இவர் வந்து 33ன்றது எங்கே கேப்பில் சொல்கிறாங்கன்றது வந்து டேட்டாவாக தெரிவித்தாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்கன்னா அதற்கு உரிய விடை வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்துட்டுருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் சொன்னாங்க, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எங்களுக்கு வரலை அப்படின்னாங்க, 10,000 கோடி வரணும்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4,583 கோடி தான் எங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு தமிழக நிதிநிலை அறிக்கையில் ஒத்துட்டுருக்காங்க. சார் 10,000 கோடி சொல்றாரு. தமிழக முதல்வரின் பயணம் குறித்து தமிழகத்திற்கு என்ன பயன் கிடைக்கும் போது நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கி சார், இந்த பயணம் தமிழக மக்களுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கும்? இந்த பயணம் இவர் உண்மையாகவே தமிழகத்துக்கு நிதி தேவை, என்னென்ன திட்டங்கள் என்பதை விளக்கி சரியான வகையில் மத்திய அரசை கன்வின்ஸ் பண்ணியிருந்தால் வரவேற்கத்தக்கது, எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் பாராட்டலாம். இதே சமயத்தில் சில மாதங்களுக்கு முன்பு, அநேகமாக 1-2 மாதங்களுக்கு முன்பு பாம்பனில் உலகில் எந்த நாட்டிலையும் இல்லாத வரையில், அதாவது இந்த வெர்டிக்கலாக பாலம் உயர்த்துகிற ஒரு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு திட்டத்துக்கு பாரத பிரதமர் வந்தார். பாரத பிரதமர் அந்த திட்டத்தை மட்டும் தொடங்கி வைக்கலை, அதே நிகழ்ச்சியில் பலவேறு ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள பல்வேறு திட்டங்கள் எல்லாம் அறிவித்தார். அதுக்கு போகல, எவ்வளவு அதுக்கு இவர் கலந்துக்கல. அதில் அந்த கூட்டத்தை இவர் புறக்கணித்தார்.
நீங்கள் நிதி ஆயோக கூட்டமோ தேசிய அந்த கவுன்சில் கூட்டமோ டெவலப்மெண்ட் கவுன்சில் மற்ற எல்லாம் புறக்கணிங்களா, அது அரசியல் வச்சுக்கலாம், அது கூட தப்பு இல்லை. நான் சொல்கிறேன், சிஎம் போகலை, நிதியமைச்சர் போகிறார், ஃபினான்ஸ் செக்ரட்டரி போகிறாரு, பேசுகிறாரு, வர்றாரு, ரைட், அது கூட தப்பில்லை. இல்லைன்னா கூட பின்னாடி கூட வைக்கலாம். ஏன் பிரதமர் அவர்களே பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் பொதுவாக உங்கள் இடத்துக்கு, அதாவது நம் தாய் தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியாக இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு வந்து பேசுகிறார், பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இது வரலை, சர்வீஸ் இது பிஎம்ஸ்டிக்கு தர வேண்டிய பணம் தரல, ஜிஎஸ்டி உரியது தரல, 31% இருக்குது, 50% ஆகி, இதெல்லாம் அங்கேயும் வைக்கலாம்ல, முகத்துக்கு நேராக வைக்கலாம்ல. அதுக்கு அவரிடம் வந்து பதில் எதிர்பார்த்தாலும் இருக்கலாம், கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஏதாவது எதிர்பார்த்து அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் மாண்புமிகு. ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வந்தபோது போகாத முதல்வர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் அது ஏன் சார்? நான் ஏன் இதை சுட்டி காட்டுறேன், நம்ம இதை சுட்டி காட்டணும். திராவிடம், அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற கேரளத்தில் இதே மாதிரி துறைமுகம், விழிஞம் துறைமுக திட்டத்துக்கு பிரதமர் வந்தபோது பினராயி விஜயன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. அவருக்கு காரியக்காரரா, நீங்கள் காரியக்காரர், கேள்வி எழுபதில் நீங்கள் அரசியல்லாம் விட்டுருக்கு சார். மார்க்சிஸ்ட் கட்சியினோட அடிப்படை சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியினோட அடிப்படை சித்தாந்தமும் முரண்பாடானது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித் சின்னமா சொல்ற மாதிரி அந்த முறையான அணுகுமுறை தமிழக முதல்வர்கிட்ட தவறுகிறீங்க. இன்னொரு டைமென்ஷனில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுறதும் பெருமையாக சாதிப்பது நினைப்பது மிகப்பெரிய தவறு. சுருக்கமாகவே சொல்லிடுறாங்க. கரெக்ட். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஆளுநர் அந்த கல்வி தொடர்பான மசோதா விஷயத்தில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு அதிகாரம் தான் முதலமைச்சருக்கு, வேந்தர் அல்ல. வேந்தர்னு கவர்னர் தான் கண்டினியூ பண்ணார் ஒன்று. ஆனால் இவங்க ஏதோ எல்லா அதிகாரம் இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள். அப்புறம் இது வந்து பல மாதங்களுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பானது. 7 பேர் விடுதலை இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனை, அந்த ராஜீவ் படுகொலை தொடர்பானவர்கள் அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, தேவையில்லாமல் ஒரு ஆயுள் காலம் தண்டனை என்ன அளவோ அதையும் தாண்டி இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்களே, அது டார்ச்சர், அதனால் ரிலீஸ் பண்ணு தான் சொன்னாங்களே தவிர அவங்களாம் குற்றவாளிகள் இல்லை, புனிதமானவர்கள்னு சொல்லலை. ஒன்று. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விடுதலை என்ன ரொம்ப நாள் தேவையில்லாமல் வச்சுருந்தீங்க, அதனால தான் விடுதலை அப்பாவி அப்பழுக்கற்றவர்னு சொல்லி விடலை. எதை சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக, ஏன்னா இப்போ வந்து தீர்ப்பு அந்த ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சுக்கல. இன்னும் ஒரே ஒரு பாயிண்டாக சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளவு நடந்த பிறகும் நேற்றைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசுகிறார், ஈடு என்ன மோடிக்கே பயப்பட மாட்டோம், மாநில நிதி கேட்டால் அதில் வந்து முதலமைச்சர் பங்கேற்கிறாரு, மிரட்டி பணி வைக்க முடியாது திமுகவை, இப்படிலாம் பேசுகிறார். சரியாக இருக்குமா? மக்கள்கிட்ட விட்டுலாம். வாசுதேவன் சார், சுருக்கமாக ஒரு வரியில் முதல்வரின் பயணம் தமிழகத்திற்கு என்ன பயன் கிடைக்கும்? இல்லை, தமிழகத்திற்கு ப்ராபபிளி இந்த வானம் எல்எல்பின்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு. அடானி தான் வந்து பார்த்தாரு, எலான் மஸ்க் வந்து பார்க்கல, அதனால வந்து பிரதம மந்திரி பார்த்துருக்கலாம் இல்லையா? இது மாப்பிள்ளையோட கம்பெனி அப்படிங்கிறதுனால வாட் எவர் இட் இஸ், எல்லாமே கோர்ட்டு மூலமாக தான் தீர்வு காண வேண்டும் அப்படின்ட்டு முதல்வர் நினைச்சாருன்னா அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா கோர்ட்டில் எல்லாமே நடக்காது. பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு, விகசித் ராஜ்யம் விகசித் பாரத், அதாவது வளர்ந்த மாநிலங்கள் வளர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இவங்க வந்து தமிழ்நாடு வந்து பாரத தேசத்தில் இருக்கிற மாதிரியே அவங்க நினைக்கிறதா எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒரு பிரிவினவாதம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு மோதல் போக்கு. ஆர்.என். ரவியையும் அவங்க வந்து கோர்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது, மத்திய அரசையும் கோர்ட் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு வரியில் இந்த நாடு 47லிருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 71 வருஷம் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. நான் என் நாட்டையே தான் சொல்கிறேன், யார் வாங்கினா என்ன. ஆனால் இந்த 3 வருஷத்தில் இவங்க வாங்கியிருக்க கடன் 5 லட்சம் கோடி, 9.6.2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. சரி, இந்த கடனுக்கு என்னென்ன பெரிய திட்டங்கள் செஞ்சாங்கன்னு எதையும் இவங்க இன்னும் அறிவிக்கலை, ஒன்றும் நமக்கும் தெரியல. சரி, அதனால் இப்போ இவங்கெல்லாம் சொன்னது போல் சின்ன இந்த சார் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு இது அவர் சொன்னார் இல்லையா, பாக்கி சொன்னார் இல்லையா,
இந்த அட்வொகேட் இருக்காங்க பாருங்க, இந்த வழக்கை நடத்துனாங்கல்ல, சரி. அந்த அட்வொகேட்டை கூப்பிட்டு செங்கோல் கொடுத்து பாராட்டிருக்காங்க. சார் ஒரு மாதம் டைம் இருக்கு, எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் ஒரு மாதம் டைம் இருக்கு, அதை கூட தெரிஞ்சு புரிஞ்சுக்காம அவங்க 2 பேரும் இங்கே வர வச்சு அவங்களுக்கு செங்கோல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த அற்ப சந்தோஷம், இதெல்லாம் செய்யக்கூடாது. நியாயமா? நிறைய கருத்து உடைக்கிறது ஒரு வரியில். இந்த 41 வழக்குகள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு பெண்டிங்காக இருக்குது. அதை நடத்துவது யார்? டிவிஎஸ்சி நடத்தணும், இல்லை காவல்துறை வந்து விசாரிக்க வேண்டும். அந்த காவல்துறையை கையில் உள்ளடக்கி இருக்கின்ற முதலமைச்சர் 4 வருடங்களாக என்ன பண்ணார்? இதுதான் மக்கள்கிட்ட கேள்வி. அதுதான் அந்த டாஸ்மாகில் வந்து இது திருப்பு முனையாக ஆக போகிறது. இன்னும் இந்த கோர்ட் வந்து சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து புயல் வேகத்தில் சூடு பிடிச்சு ஆரம்பிக்கும். அது வந்து 2026 இவர்கள் தலையெழுத்தை மாற்றப் போகும்னு நினைக்கிறேன் நான். நல்லது. இந்த தலைப்பு குறித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, ஏனென்ற கேள்வி என்ற நிகழ்ச்சியில் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலினுடைய பயணம், அது யாருக்கான பயணம், உரிய நிதிக்காகவா உதய நிதிக்காகவா என்கிற கோணத்தில் பேசினோம். இந்த முதல்வரின் பயணம் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.